நாட்டிலேயே மிக முக்கியமான விஷயமாக சமீபமா பேசப்பட்டு வர ஒரு விஷயம் தான் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போதே உச்ச நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல அவருடைய கடைசி தேர்தல் கட்ட பிரச்சாரத்துல மிக முக்கியமான மிக 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 முக்கியமான பிரச்சனையாக வந்தது சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்த அந்த வழக்கு. அதாவது விவாகரத்து வழக்கு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயமானது அந்த தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிக்கிற விதமாக தேர்தலினுடைய வெற்றி மற்றும் மக்களினுடைய அமோக வரவேற்பை பெற்று தாவேக ஆட்சியானது அமைந்தது. முதலமைச்சராக நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது விஜய் ரசிகர்களுக்கு, முதலமைச்சருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் பின்னாடி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. ஏன்னா ஜேசன் சஞ்சயனுடைய இன்டர்வியூ பார்க்கும்போது தந்தை மேல அவர் வயிற்றுக்குரிய அந்த பாசமும் நம்பிக்கையும், அவர் இன்னும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, அவருடைய கலந்துரையாடல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு அன்பு மற்றும் அந்த ஒரு பாசம் மாறாம அப்படி இருக்கு அப்படின்றது நிறைய பேர் வந்து மகிழ்ச்சியான விஷயத்தா வந்து அதை வந்து பகிர்ந்திருந்தாங்க. அந்த ஒரு சந்தோஷம் வந்து இன்னும் முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள இன்னொரு சந்தோஷமான விஷயமாக விஜயினுடைய விவாகரத்து, முதலமைச்சரனுடைய விவாகரத்து வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீதிபதி சுஜாதா அவர்கள் விசாரிச்சிருக்காங்க. சட்டப்பேரவை நடவடிக்கையில் இருக்கிறதுனால முதலமைச்சர்னால இந்த ஒரு வழக்கில் வந்து காணொலி காட்சி வாயிலாகவும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அவருடைய மனைவி திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் ஆஜரானாங்க. 15 நிமிடங்கள் நீடித்த இந்த ஒரு விசாரணையில் தான் இந்த விவாகரத்து வழக்கை வந்து வாபஸ் பெறுவதாக திரு சங்கீதா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பானது இந்த மாதிரி அறிவித்தது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து விடுவதாக பல பேர் பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த ஒரு பிரச்சனையானது நம்மளுடைய முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்களுக்கு விலகி இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். பிரிந்த உறவுகள், பிரிந்த உணர்வுகள் ஒன்று சேர்வது இயல்பு தான். அதாவது எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பல போராட்டங்கள் வந்து சந்திச்சாலும் அந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்காம போராடி பார்க்கும்போது எல்லா விதமான விஷயமும் கைகூடி வரும் அப்படின்றது நம்மளுடைய முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்வை வந்து ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும், நம்மளை யார் எந்த நிலைமையில விட்டுட்டு போனாலும் நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையானது மாறும். அதை மாற்றக்கூடிய வல்லமையும் சக்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. அதற்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி இருக்கும்போது இழந்த விஷயங்களும் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை தேடி வரும் அப்படின்றது இதனுடைய மிக முக்கியமான சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பேசக்கூடிய பல பேருக்கு ஒரு டாபிக் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாக எத்தனை விமர்சனங்களை மேற்கொண்டாலும் இன்னும் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு சிரித்து கொண்டு பொறுமையாக நிதானமாக எல்லாவற்றையும் நிதானமாக சந்தித்து வரும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய குடும்பம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்க்க அனைத்து ரசிகர்கள், அனைத்து அவருடைய தொண்டர்கள் மாதிரி இந்த சேனலும் சந்தோஷப்படுது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. இந்த மாதிரியான செய்திகள், சினிமா செய்திகள் மற்றும் மற்ற சில ஃபேக்ட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.